E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கனடாவில் நடக்க உள்ள G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு வரல, கடிதம் அல்ல அப்படின்லாம் கடந்த முறை நீங்களும் சொன்னீங்க. புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பரவுச்சு. இப்ப அழைப்பு வந்திருக்கு, கடிதம் வந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்க உள்ளார் அப்படின்லாம் சொல்றாங்க. அவரே தெரிவிச்சிருக்கிறார் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்முடைய நக்கீரன் வாசகர்களுக்கு அவங்களுடைய நினைவூட்டலுக்காக தான் இந்த செய்தி. சாதாரணமா சர்வதேச அளவுல இந்தியாவின் மதிப்பு ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அது ஜெய்சங்கரனுடைய அனுபவத்துல அந்த போர் நடந்த போது எப்படி நம்முடைய இமேஜ் என்பது கீழே போச்சு அப்படின்னு நம்ம சில விவரங்களை சொன்னோம். அது இப்பவும் நம்ம நக்கீரனுடைய டியூப்ல நம்ம இருக்கு. வாசகர்கள் இன்னொரு தடவை கூட நீங்க அதை வைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அநேகமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய அனைவருமே கனடா நாட்டினுடைய அதிபரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிதான் கேட்டா, உலகமே போற்றக்கூடிய ஒரு விஸ்வகுருவை நீங்க G7 மாநாட்டிற்கு அழைக்காமல் இருப்பது எப்படி சரி என்று. இப்ப வாசகர்கள் இன்னொரு ஞாபகத்துக்காக நான் சொல்றேன். ட்ரம்ப் அவர் பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சியிலையும் நமக்கு இதே மாதிரி ஒரு அசிங்கம் வந்தது. அவர் அழைப்போர் பட்டியல்ல மோடி இல்லை. நம்ம நாட்டினுடைய அவருடைய நண்பர்கள், அதாவது மோடிக்கான நண்பர்கள் அந்த பதவியேற்புக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி ஒரு அசிங்கம் இந்திய நாட்டிற்கு இதுவரை ஏற்பட்டதே கிடையாது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் அவருக்கு ஒரு இன்விடேஷனை வாங்கி அதுக்கப்புறம் அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அது சர்வதேச ஊடகங்கள் எப்படி போட்டாங்கன்னு சொன்னா, மாடிக்கு மேல நின்று ட்ரம்ப் நம்முடைய ஜெய்சங்கர் அமைச்சர் கேட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரி ஒரு கருத்து படம் போட்டு, நீங்க ஒரே ஒரு இன்விடேஷனை தூக்கி போடுங்க சார், நான் கொண்டு போய் கொடுத்து எங்க நாட்டு அதிபரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வடக்கு பகுதியில் ஆங்கில ஊடகங்கள் சர்வதேச லெவல்ல ரொம்ப மிகப்பெரிய அசிங்கத்தை நமக்கு அது உருவாக்கிச்சு. பட் அதை பற்றி எல்லாம் நம்முடைய பிரதமர் அப்பவும் கவலைப்படல, இப்பவும் கவலைப்படல. இப்ப வாசகருடைய இன்னொரு ஞாபகத்துக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது காஷ்மீர் பகுதியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த லடாக் என்பதுல நீங்க அவங்களுக்கு சட்டமன்றம் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தினது நாம தான். நாமன்னு சொல்றத ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு இந்த வேலையை செஞ்சுட்டு அங்க மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறான். அதுல RSS ஆதரிக்கக்கூடிய காஷ்மீர் பண்டிட் பேட்டி கொடுக்குறான். என்ன பேட்டி கொடுக்குறான்னு சொன்னா, எப்பா நீ முஸ்லீம் கிட்ட கூட இந்த நாட்டை கொடு, ஆனா இந்த பகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு வேண்டும், வேலை வேண்டும், வியாபாரம் வேண்டும், இந்த மூணு நீ செய் அப்படின்னு சட்டம் போடுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி கருத்து கூறாத நம்முடைய பிரதமர் தான் காங்கிரஸ் காலத்துல திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய உலகத்தின் அதிசயமான ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு போறார். அதாவது யாரால் வந்தாலும் அந்த விளம்பரத்தில் நான் இருப்பேன் என்பதுதான் நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய அணுகுமுறை. அதே போலதான் இப்ப நம்ம இந்த G7 சமாச்சாரமும் G7 விஷயத்திற்கு அவர் போவது சரியில்லை, அவரை அழைக்காதது சரியில்லை என்று எல்லாரும் பேசக்கூடிய சூழல்ல அதை நான் போவேன் என்று சொல்வது நம்முடைய தரத்தை கீழே கொண்டு போய் தள்ளுவதற்கு ஈக்குவல். கனடாலாம் அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பட்ட அந்த நாட்டை திட்டுற வேலை என்பதான் நம்ம பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் அரசியல் புரிதல் என்பது நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்கு தேவை என்றுதான் நம்ம ஃபீல் பண்றோம். மரியாதார் வாசலை முடிக்காதே என்பதை மதிக்காம யார் என்னை அழைத்தாலும் நான் செல்வேன் என்பது நம்முடைய தரத்திற்கு சரியானதல்ல. நம்முடைய இந்தியாவினுடைய பெருமையை சீர்குலைக்கக்கூடிய செயல் என்றுதான் நம்ம அதை பார்க்கிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலுக்காக இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜெயிக்கணும், காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல நிதிஷ்குமாரும் பாஜகவும் அங்க தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில ராகுல் காந்தி
ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல மராட்டிய தேர்தல்ல மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் அதுல கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் எப்படி மோசடி நடந்ததோ அதே போல பீகாரிலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பீகார் மட்டுமல்ல, எந்தெந்த இடத்தில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் மராட்டிய தேர்தல் போல மோசடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த கட்டுரையை பார்த்திருப்பீங்க. ராகுல் சொன்ன குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது ராகுல் காந்தியினுடைய அந்த பேட்டியே அந்த நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திய வேற்று மொழியாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய நக்கீரன் வாசகர்கள், இந்த காணொளி பார்ப்பவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால, அதாவது சில மாதங்களுக்கு முன்னால மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிந்த உடனே நாம நக்கீரன்ல இதே மாதிரி ராஜவேலு கேள்வி கேட்க பால்கி ஒரு பதில் சொன்னோம். அதுல மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது என்பதை பற்றி அப்போ நிர்மலா சீதாராமனுடைய கணவர், பொருளாதார பேராசிரியர், அவர் ஒரு மிகப்பெரிய பட்டியல் கொடுத்தார். அந்த பட்டியலினுடைய பாதி தான் இந்த கட்டுரை. இந்த நாடு ஜனநாயகத்தை மீறி எவ்வளவு மோசமாக செல்கிறது என்பதற்கு இது உதாரணம். நீங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்றதுக்கு முடியலன்னா கூட ஒரு 3 விஷயங்களை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பீகார்ல இப்ப அவங்களுடைய கவனம் பூரா நிதிஷ்குமாரை கையில வச்சுக்கிட்டு மட்டுமல்ல, மோசமான அணுகுமுறையின் மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி பீகார்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்தியா கூட்டணி எப்படி முடிவெடுத்து உடைக்க போகுதுன்னா, தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு முன்முயற்சி எடுத்து அநேகமா நம்முடைய காந்தியினுடைய பேரன் அவரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவரு கூட ஒரு 11 அமைப்புகள் இணைஞ்சிருக்கு. அந்த 12 அமைப்புகளும் பீகார்ல தேசிய ஜனநாயக முன்னணிக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்று அறிக்கை விட்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு பீகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம். நீங்க 31 லட்சம் போலி வாக்காளர்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 32.2% இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 65.7% அவர்களுடைய வாக்குகள் மாறியது எப்படி? நான் சொல்றது ஏற்கனவே 31 லட்சம் போலியான ஆட்களை ஆட் பண்ணது. தேர்தல் அறிவிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 41 லட்சம் என்பது ஆட் ஆச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல அந்த தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். எப்படிங்க அந்த தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்கும்? இதை இனிமேலும் நம்மளால கொண்டு போக முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பியது. மகாராஷ்டிராவில் உடைப்பு வேலையை செய்தது. அந்த உடைப்பு வேலை மட்டுமே பயன்படாது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் இவர்களோடு சேர்ந்துதான் நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி போன்றவருடைய கையெழுத்தை பயன்படுத்தி மாத்துறாங்க. ஆளும் கட்சியே ஒரு ஆளை தேர்வு செய்யறாங்க, அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக மகாராஷ்டிராவில் அந்த மாற்றத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதோட மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நாம கண்டுபிடிச்சு சொன்னது மட்டும் சொல்றோம் பாருங்க. 149 தொகுதிகளில் 132 தொகுதிகள் இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சரி, அந்த 132 தொகுதியில ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம் என்று இன்டலெக்சுவல்ஸ், படித்தவர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரெவியூ பண்றாங்க. அப்படி ரெவியூ பண்ணும்போது இந்த 132 தொகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய கோல்மால் என்னன்னு சொன்னா, மொத்த வாக்குகள் ஆண்கள் பெண்கள், இந்த மொத்த வாக்குகள்ல 100% போலாச்சுன்னா மொத்த ஆண்களும் ஓட்டு போட்டிருக்கணும், மொத்த பெண்களும் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனா வாக்குப்பதிவு அந்த பர்டிகுலர் 132 தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரம் பூத், அது அந்த சில ஆயிரம் பூத்துல இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த இதை வெரிஃபை பண்றாங்க. என்னன்னா, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறான், எவ்வளவு பேர் வரல, வந்த ஆட்களுடைய மொத்த டோட்டலை வெரிஃபை பண்றான். அப்படி வெரிஃபை பண்ணும்போது 80% கணக்கு டேலி ஆகல. என்ன டேலி ஆகல? மொத்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு தொகுதியில எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 2,56,000 வைங்களேன். நீங்க டோட்டலை கூட்டும் போது 3,13,000 வரும். இது அந்த எந்தெந்த பூத்துல நடந்ததோ
அதை அப்படியே நீங்க ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய விதி. தேர்தல் சம்பந்தமான மகாராஷ்டிராவுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனா இந்த வழக்கை விசாரிக்காமல் அப்படியே தள்ளி கொண்டு போகிறது ஒன்றிய அரசு நீதித்துறை. டோட்டல் டேலி ஆகாத விஷயத்தை நீங்க தள்ளுபடி பண்ணீங்கன்னா இவர்களுடைய மொத்த சட்டசபைக்கு மொத்தமா தேர்ந்தெடுத்திருக்கல கிட்டத்தட்ட 77 தொகுதிகளை அவர்கள் இழப்பார்கள் என்று அந்த ரிசர்ச் பண்ண டீம் பர்டிகுலர்ஸ் வெளியிடுறாங்க. பிரஸ் மீட் கொடுக்குறாங்க மும்பைல. எதிர்கட்சி ஆட்கள் எல்லாம் இந்த உத்தவ் தாக்கரே மற்ற ஆட்கள் எல்லாம் போய் தேர்தல் கமிஷன்ல மனு கொடுக்கறதுக்கு போறாங்க. தேர்தல் கமிஷன் மனுவை வாங்க மறுக்கிறது. மறுத்த விஷயத்தை வெளியே கொண்டு வரோம். வழக்கு மன்றத்துக்கு போகும்போது இதையும் சொல்றோம். அவசரம் இல்லாமல் வழக்குகள் தள்ளி வைக்கப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஜனநாயகத்துக்கு இழுக்கு ஏற்படுகின்ற போது அதை அவசர வழக்காக கொண்டு வரலாம். அன்னைக்கு நமக்கு கவாய் போன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லை. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஊழல்களை நியாயப்படுத்துகின்ற அணுகுமுறை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுல ஒரு மாற்றம் என்ன வந்திருக்குன்னு சொன்னா பிரிந்து கிடக்கக்கூடிய கட்சிகள் இணைய துவங்கி இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலும் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. பீகார்ல அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் ராகுல் காந்தி அப்பீல் விட்டிருக்கிறாரு. பீகார்ல அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னா ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளின் அணுகுமுறை சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது. பிஜேபி பீகார்ல நிதிஷ்குமாரை நம்ப வேண்டாம் என்று ஒரு பீகார் குரூப் இருக்கு. அவர்கள் இன்னும் நிதிஷ்குமார் கூட ஒட்டல. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பலவீனமும் பிஜேபியில இருக்கு. அதனால தைரியமாக ஒற்றுமையாக நின்றுதான் பீகார் வெற்றியை இந்தியா கூட்டணி பெற வேண்டும். இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அவருடைய வருகை கூட்டணியை மேலும் பலப்படுத்தும், கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. கடந்த முறை அவர் வரும்பொழுது அதிமுக கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுட்டு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில வலுவான கட்சி வேற எதுவுமே சேரல. இருந்த தேமுதிகவும் ஜனவரி மாசம் தான் நாங்க சொல்லுவோம் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்து அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா அதிமுக அந்த கூட்டணி பாரதிய ஜனதா தான் இன்னும் மேல சில கட்சிகளை சேர்க்கணும் அப்படிங்கிற மும்பரத்தை காட்டுது. அதிமுக மேலும் சில கட்சிகளை சேர்க்கணும், அதுக்கான முயற்சிகளை எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன நடக்கும்? அமித்ஷாவினுடைய வருகை தமிழகத்துக்கு எந்த நோக்கத்திற்காகனா 3 நோக்கத்திற்காக. ஒண்ணு, நீங்க எல்லாம் பரபரப்பா நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உடைப்பு வேலை. அந்த உடைப்பாய் இருந்ததை ஒன்றுபடுத்துவதற்கு சாதாரணமா அதிமுகவுக்கு ஆள் அனுப்புற மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தியை அனுப்புனாங்க. அதுலதான் ஒரு கேள்வி. இப்ப அதுல பாஜக எடுக்கிற முன்னெடுப்பு அந்த வேகம் அது அதிமுக காட்டல. இல்ல, நீங்க அதிமுகவினுடைய அணுகுமுறை இப்போ இன்னைக்கு மதுரையில இறங்கிட்டாரு. அவர் மதுரையில அமித்ஷா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதிமுகவை ஈஸியாக கொண்டு வந்துடலாம் என்பதிலும் அமித்ஷா தோல்வி அடைந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சப்ஜெக்ட்லயே அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இங்க கூடுதலான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் நடத்திய பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவின் மூலம் அவர்கள் அறிவித்த 3 வேட்பாளர்கள் பிளஸ் நம்ம கமலஹாசன், இந்த 4 பேர் பரபரப்பா நாமெல்லாம் அதிமுக எப்படியாவது தேமுதிகவை உள்ளடக்க வைக்க முடியும் என்று எடுத்துருவார்கள் நம்ம நினைச்சோம். சரிபாதியான ஆட்கள் யோசிச்சோம். எடப்பாடி பழனிசாமி அதை கரெக்டா என்ன பண்ணிட்டாரு, 26ல பார்ப்போம்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத 2 ஆளு, ஜெயக்குமார் தான் வருவார் என்று தொண்டர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத இன்பதுரை வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தனபால் வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்ப அவரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியலை நிதானமாக, இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போல கொண்டு போகல. சரி, அமித்ஷா வருவதனுடைய நோக்கத்தில் கூடுதலாக எந்த கட்சி இணையும் அப்படின்னா, கிருஷ்ணசாமி, சரத்குமார், கார்த்திக், இப்படி சில கட்சிகள் இருக்குல்ல, அவர்களை இவங்க கணக்குல வைக்கலாம். ஆனா தேமுதிகவினுடைய பிரேமலதா தெளிவா ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல நடக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட முடிவு அறிவிக்க போறதில்லை. ஜனவரி மாதம் தேர்தல் அறிவிக்கின்ற போது எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம்னு ஒரு செக் வச்சிருக்கிறது பாருங்க.
இது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடி. இன்னொன்னு, விஜயகாந்தனுடைய மறைவுக்கு திமுகவில் போட்ட தீர்மானம், நீங்க ராஜ்யசபாவுக்கு எடுத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய வேட்பாளராக சல்மா. சோ ஒரு நிதானமாக திமுக கூட்டணி எந்த ஆட்களும் வெளியில போகாம உள்ள கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து தமிழகத்துல அதை கவுண்டர் பண்றோம். ஆனா அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்னன்னா, இப்ப சமீபத்துல ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் அறிவித்த பின்பு பிஎம்கேவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகள் இந்த மாமல்லபுரம் நிகழ்ச்சிக்கு பின்னால பாத்தீங்கன்னா கணிசமாக விழுந்து விட்டது. விஜயினுடைய கட்சி வரவு என்பது பரபரப்பாக பேசப்பட்டாலும் அங்கிருந்து வெளியேறிய ஆட்கள் அது நமக்கு உதவிகரமாக இருக்காதுன்னு பேச வச்சிருக்காங்க. அப்போ எதிர்கட்சிகளுடைய அந்த ஒன்றிணைப்பு என்பது பிஜேபி நினைச்ச மாதிரி வரல. ஏற்கனவே இருந்த நிலையை விட்டு பின்னால போறோம். முன்னாள் மாநில தலைவர் அளவுக்கு நயினார் ராஜேந்திரன் சுறுசுறுப்பாக இல்லை என்று அவர்களே பேசக்கூடிய அளவிற்குத்தான் அங்கே சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு இலக்கு என்றால் உடனடியாக நாங்கள் எதிர்ப்போம். உடனே முகநூல்ல மற்றதுல எல்லாம் என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, எதிர்க்க வேண்டியதை அப்போதே எதிர்த்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையே. உங்கள் கட்சியும் உங்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய சில கட்சிகளும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்ததுனாலதான் தமிழகத்திலேயே அந்த பணியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களால் எதிர்க்க முடியாது என்று முகநூல்ல பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல வேளை ஒரு செயற்கையாவது ஒரு அறிக்கையை விடக்கூடிய அளவிற்கு அதிமுக வந்திருக்கிறது. பிஜேபியினுடைய கனவு தமிழகத்தில் பலிக்காது என்றுதான் நம்ம இன்னமும் நம்முடைய நிலை தெரிகிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.